இந்திய அரசியல்லே அடிக்கடி அந்தர்பல்ட்டி அடிப்பாரு நிதிஷ்குமார். என்னன்னா கூட்டணிக்காக அவரோட முதல்வர் பதவிக்காக அந்த நாற்காலிக்காக எவ்வளவோ ஜம்ப் பண்ணியிருக்காரு. அதனாலதான் 20 வருஷமா அவர் அந்த நாற்காலியிலே உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப அவரையே இறக்கிட்டாங்க அதுல இருந்து. இறக்கிட்டாங்களா இல்ல அவரே இறங்குறாரா? நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. அவ்வளோ தீராத ஆசை கொண்டவரு இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சொல்லிட்டு மாநிலங்களை வரப்போறாராம் அவரு. ஆமா, அதுக்கு காரணம் ஒண்ணு சொல்றாரு பாருங்க. என்னன்னா ஒரு மாநிலத்துல டெப்டி பிஎம் ஆக போறாரா? இல்ல அப்படிலாம் சொல்லல. டெபுட்டி பிஎம்லாம் ஒத்துக்குவாரா? அமித்ஷாக்கே கொடுக்க மாட்டாரு. இதுல என்னன்னா அங்க மாநிலங்களவை மாதிரியே அங்க பீகார் மாநிலத்துல என்ன இருக்குன்னா மேலவையும் இருக்கு கீழவையும் இருக்கு. அது ரெண்டுத்துலயுமே நான் பதவி வகிச்சுக்கிட்டேன். ஆனா லோக்சபால மட்டும்தான் அங்க பார்லிமெண்ட்ல இருந்திருக்கேன். ராஜ்யசபால நான் இருந்ததே இல்லையே அப்படிங்கிறதுனால அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்காக முதல்வர் பதவியை விட்டு கொடுத்திருக்காராம். இப்படி எல்லாம் அரசியல்வாதிக்கு ஆசை இருக்க முடியும்? மாநிலம் ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிறது தானே நீங்க இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, இதுல என்னன்னா நிதிஷ்குமார் பிஜேபி காரங்க கேட்டா என்ன சொல்றாங்க, அவரோட உடல்நல பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவரால் எதுவுமே முடிவே எடுக்க முடியலையா, எல்லா முடிவையுமே பிஜேபி தான் எடுக்கிறாங்களாம். அதுக்கு நம்ம அங்கே போயிடுவோம்னு அவர் நினைச்சிட்டு தான் சொல்றாங்க. மகனுக்கு வழி விடுவோம், மகனை துணை முதல்வர் ஆக்கிடுவோம், நிஷாந்த் குமார் ஒரு முடிவுல இருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்ம அன்னைக்கே கூட சொல்லியிருந்தோம். என்னப்பா என்ன தமிழ்நாட்டை பார்த்து ஃபாலோ பண்ணாம இருக்காரு? அவரு சிஎம் மகன் டிப்யூட்டி சிஎம் ஆக்கிட வேண்டியதானே? ஆக்கியிருக்கலாம். அந்த இதுதான் அவர் விட்டுட்டாரு. இப்போ கம்மியான எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு பண்ணவும் முடியாம சுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பிஜேபி தான் அங்க அதிக எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. பிஜேபில இருந்து ஒருத்தர் தான் வேற சிஎம்ஆ போட போறாங்களாம். அதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாம்ராஜ் சௌத்ரி ஏற்கனவே துணை முதல்வரா இருக்காரு, அவர் வரலாம். இல்லைன்னா மத்திய அமைச்சரா இருக்கிற நித்யானந்த ராய் அவர் முதல்வர் ஆகலாம்னு சொல்றாங்க. இவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிதிஷ்குமாருக்கு. பட் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், அந்த பள்ளிகளுக்கு வெளியே இறைச்சி வெட்டக்கூடாதுன்னு பீகார்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு. அன்னைக்கே நம்ம சொல்லியிருந்தோம் அங்க நிதிஷ்குமார் முதலமைச்சரா இல்ல போல அப்படின்னு. பட் இப்ப அது உண்மையாயிடுச்சு. அவரு தான் சொல்லியிருக்காரு.